பாகிஸ்தான் மற்றும் சீனா இவங்களுடைய உறவில் ஒரு பெரிய சிக்கல் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்குறாங்க. அமெரிக்காவிடமிருந்தும் கொஞ்சம் உதவிகள் பாகிஸ்தானுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் பாகிஸ்தானை சார்ந்த பல நபர்களும் சவுதி அரேபியா உட்பட அரபுலக நாடுகளிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஸோ அரபுலக நாட்டிலிருந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்தப்படும் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா எவ்வளோ நாள் நிற்பாங்க? இந்த நேரத்தில் புதுசாக சீனாவுக்கு ஒரு செக் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க அமெரிக்கா. கிட்டத்தட்ட 11 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான ஒரு இராணுவ ஒப்பந்தம் தான். அமெரிக்காவும் தைவானும் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் கண்டிப்பாக சீனாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு தான். சொல்லப்போனால் சீனாவினுடைய ஜி ஜின்பிங் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குமோ அப்படிங்கிற பயம் சீனாவுக்கு வந்திருக்கலாம். அப்படி என்ன டீல்? இதன் வழியா என்ன பிரச்சனைகள் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே வரப்போகிறது? தைவானை பிடிக்கிறதுக்கு சீனா 2026 பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களே, அது நடக்குமா? இது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த போர்ல ஜெயிக்கணும்னா கண்டிப்பா தைவானுக்கு அமெரிக்காவினுடைய ஆயுதம் அப்படிங்கிறது தேவை. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில குறிப்பா ஆபீஸ்ல நம்ம முன்னேறதுக்கு ஆங்கிலம் அப்படிங்கிற ஆயுதம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கிற இதை பாருங்களேன். மேனேஜர் ஃபேமிலி எமர்ஜென்சி ஸோ 2 days லீவ் வாண்ட். அது இப்படி கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. மேனேஜர் ஐ நீட் 2 days ஆஃப் லீவ் ஃபார் அ ஃபேமிலி எமர்ஜென்சி. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, தமிழ்லயே கரெக்ஷன் கொடுத்துருச்சு. நிறைய ஃப்ரீயான ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கும்போது ஏன் சூப்பர்னோவா ஏஐ அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்றோம்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு தான். பெரும்பாலான கோர்ஸ்ல வாட்ஸ்அப் வீடியோஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஆடியோஸா இருக்கட்டும், இபுக்ஸா இருக்கட்டும், இதை கொடுத்து அது வழியா ஆங்கிலத்தை மேம்படுத்த ட்ரை பண்றாங்க. இதனால நமக்கு நாலேஜ் வளருமே தவிர ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலா ஃப்ளூயன்சியா மாறுமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக அதுக்கு கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தேவை. எக்ஸாக்டாக அதை சுற்றி தான் சூப்பர்னோவா ஏஐ அவங்களுடைய கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஐ லெவல் டெஸ்ட் வச்சு நமக்கு தேவையான கஸ்டமைஸ்டு கோர்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஜாப் இன்டர்வியூவாக இருக்கட்டும், கிளைண்ட் மீட்டிங்காக இருக்கட்டும், மேனேஜர் லெவல் மீட்டிங்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான கான்வர்சேஷனை நீங்களே சூஸ் பண்ணி அதில் பேசி ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். 24 மணி நேரமும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் உங்களை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிட ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மார்ட்டாக இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக 75% டிஸ்கவுண்டுடன் சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வேணுங்கிறவங்க பயன்படுத்தி லார்ஜஸ்ட் எவர் வெப்பன்ஸ் பேக்கேஜ் டு தைவான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை வந்து நிற்கிறது அமெரிக்கா மற்றும் தைவானுடைய இந்த உறவு. கிட்டத்தட்ட 11.1 பில்லியன் அமெரிக்க டாலரை நாங்க தைவானுக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு சாதாரண அறிவிப்பு கிடையாது. இது 2026-27 கொடுத்து முடிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. 2026 சீனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வருடம். ஜி ஜின்பிங் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் சீனா தைவானை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை 2026 எண்டுக்குள்ளே நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் பேசியிருக்கார். எய்தர் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இல்லைனா பேச்சுவார்த்தை வழியா. இந்த 2 விஷயம் வழியா நாங்கள் கண்டிப்பாக தைவானை பிடித்தெடுத்து விடுவோம். நாங்கள்லாம் வந்து சீனா ஒன் சீனா பாலிசி அப்படிங்கிற அந்த குடைக்குள் வாழ்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஜி ஜின்பிங் அவர்கள் அவருடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஒட்டுமொத்தமான கூட்டமைப்பு நடக்கும்போதாக இருக்கட்டும், இப்படி பல மேடைகளில் பேசியிருக்கிறார். அப்போ 2026 ரொம்ப முக்கியமான வருடம் சீனாவுக்கு. ஜி ஜின்பிங் அவர்களுடைய எதிர்காலமும் அவருடைய அதிபர் பொறுப்பு அப்படிங்கிறது முடிவடைய வைப்பதற்கு தைவானுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறது சிக்கலை ஏற்படுத்துது. தைவான்ல புதிய அதிபர் லை சிங்டே அவர்கள் வந்த பிறகு முதன்முறையாக அமெரிக்காவிடமிருந்து இவ்வளோ ஹியூஜான ஒரு வெப்பனுக்கான மட்டும் ஒரு அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது தைவான் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் தைவானால இந்த கொண்டாட்டத்தை ஒரு சேர கொண்டு வந்துட முடியுமான்னு கேட்டால் இல்லை. தைவானை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் வாங்கின அமெரிக்காட்ட நிறைய கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அதற்கான வட்டி அப்படிங்கிறத கொடுத்தாதான் அமெரிக்காவால் இந்த 11 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை திரும்ப கொடுக்க முடியும். இந்த வட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக தைவானில் இன்னும் சில முக்கியமான டாக்ஸஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தைவானுடைய செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அமெரிக்காவினுடைய சிலிக்கன் வேலி உட்பட பல இடங்களில் அவங்களுடைய பிரான்ச்சஸ் மற்றும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் R&D வைக்கக்கூடிய இன்ஸ்டியூட்லாம் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இது எல்லாம் சேர்ந்து தைவானுக்கு கூடுதலான செலவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வெப்பன் டீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, என்னென்ன ஆயுதங்களை அமெரிக்கா இப்போ தைவானுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 82 ஹை மொபிலிட்டி ஆர்ட்டிலரி ராக்கெட் சிஸ்டம், ஹைமார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது 82, 420 ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம், ATACMS அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இதுக்கு மட்டுமே $4 பில்லியன் அப்படிங்கிறத அமெரிக்கா வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் செல்ஃப் ப்ரொபல்டு ஹாவிட்சர்ஸ் M109A7, ஜாவ்லின் அண்ட் TOW ஆன்டி டேங்க் மிசைல்ஸ், ஆல்டஸ் லாட்டரிங் மியூனிஷன்ஸ், கமிகஸ் சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இது இல்லாமல் மிலிட்ரி சாஃப்ட்வேர்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், சப்போர்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ஆன்டிஷிப் மிசைல்ஸ், இது எல்லாமே கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் அமெரிக்கா கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இந்த டீலில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ்லாம் தைவானுக்கு எப்போ உதவும் அப்படிங்கிறத நல்லா கணிச்சிருந்தா உங்களுக்கே தெரியும். தைவான் ஒரு ஐலண்டு, குட்டி தீவு. இந்த தீவை சுற்றி கண்டிப்பாக சீனா என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய கப்பற்படையை வச்சு சுற்றி போடுவாங்க. அவங்களுடைய கப்பற்படையை வச்சு சுற்றி போடும்போது அந்த கப்பற்படையை அடிப்பதற்காக தைவானுடைய லேண்ட்லேருந்து இந்த கப்பல்களை, சீனாவினுடைய கப்பலை அடிப்பதற்கு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இந்த டீலை தான் இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க தைவான். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆன்டி டேங்க் மிசைலாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹைமார்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சீனாவினுடைய படைக்கு பெரிய தலைவலியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அமெரிக்கா தான் தைவானுக்கு இவ்வளோ பெரிய உதவிகள் செய்ய போகிறாங்களே, ஸோ தைவான் மற்றும் சீனாவினுடைய யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். இதற்கு இன்னொரு நாடும் கடுமையாக எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வேறு யாருமே கிடையாது, ஜப்பான். ஜப்பான் சொன்னாங்க, தைவானை நீ தொட்ட கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் ஜப்பான் மற்றும் சீனாவினுடைய உறவில் பெரிய சிக்கல் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்துச்சு. கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசினதில் அதிகமான டாபிக் ஜப்பான் சீனாவுக்கு எதிராக என்னென்ன காய் நகர்த்தலை செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் ஜப்பான் மற்றும் சீனா இப்படி ஒரு சிக்கலும், அதே நேரத்தில் சீனா வர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு சிக்கலும் தைவானை மையப்படுத்தி மட்டுமே உருவாகிட்டு இருக்கு. அப்போ தைவான் ஒரு ஹாட் பாயிண்ட் 2026. ஸோ 2026 தைவானுக்கு இந்த உதவிகள் எல்லாமே நாங்கள் அமெரிக்கா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடியே சீனாவினுடைய ஒரு ஏர்கிராஃப்ட் கரியர் அப்படிங்கிறது தைவான் ஸ்ட்ரைட்டை கடந்து போகுது. அப்படி தைவான் ஸ்ட்ரைட்டை கடந்து போகக்கூடிய சீனாவினுடைய இந்த ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறது ஃபியூஜியான் ஏர்கிராஃப்ட் கரியர் அப்படிங்கிறது தான். நவம்பர் 2025 சீனாவினுடைய கப்பற்படையில் சேர்க்கப்பட்ட ஃபியூஜியான் அப்படிங்கிற இந்த ஏர்கிராஃப்ட் கரியர் தைவான் ஸ்ட்ரைட்டை கடந்து போகிறது தைவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த தைவான் ஸ்ட்ரைட்டுக்குள்ளே இப்படி ஒரு போர் விமானங்களை தாங்கி செல்லக்கூடிய ஒரு கப்பல் அப்படியே பாஸ் ஆகுது அப்படிங்கிறத தைவான் அமெரிக்காட்ட சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய நியூக்ளியர் எனர்ஜி ஷிப் அப்படிங்கிறதும் தைவான் ஸ்ட்ரைட்டை ரொம்ப நாளாகவே நோட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் தைவான் கொடுத்துருக்காங்க. 2025 டிசம்பரில் இப்படி ஒரு செய்தியை தைவான் அமெரிக்காவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா சீக்கிரமாக அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை தைவானுக்கு தேவையான உதவிகள் அந்த $11 பில்லியன் உடனடியாக பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அப்போ தைவான் வட்டியே கொடுக்காம அமெரிக்கா இவ்வளோ பெரிய தொகையை தைவானுக்கு விட்டு கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் எஸ், விட்டு கொடுப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஜார்ஜ் W. புஷ் அவர்களுக்கு பிறகு தைவானுக்கு அதிக உதவிகளை, ரொம்ப பெரிய தொகை உதவிகளை சொன்ன இல்லாட்டி செய்த ஒரு அதிபர் யார் அப்படின்னு பார்த்தா அது வேற யாருமே கிடையாது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். சிங்கிள் யூஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தைவானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்றியமையாத ஒரு ப்ராடக்டாக இருக்கு. ஆல்ரெடி செமிகண்டக்டர்ல தைவான் ரொம்பவே அதிரி புதிரியான ஒரு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இந்த சிங்கிள் யூஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதுல தைவான் கொஞ்சம் பேக்ல தான் நிற்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கேலிங்காக, மாஸ் ஸ்கேலிங்காக அதை என்ன செய்ய முடியாது, அவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நீ ஒன்றுமே வரி பண்ணாத தைவான், அதற்கான பேக்கப்லாம் என்கிட்ட இருக்குது, என் நாட்டிலேருந்து தயாரித்து உன்னை நான் காப்பாற்றுவதற்கு முழு உரிமையும் எனக்கு இருக்கிறது, அதுக்காக இவ்வளோ பெரிய டீல், இந்த பணத்தை மட்டும் எனக்கு தந்துருன்னு சொல்லி அமெரிக்காவும் இப்போ தைவானும் பேசிக்கொண்டதை இன்னைக்கு சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்குது, நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் சீனாவினுடைய இறையாண்மைக்கு எதிரானது, எனவே இதற்கான பதிலடியை எப்போ இது நடந்தாலும் அதற்கான பதிலடியை சீனா கொடுக்கும் அப்படின்னு சொல்றது தான் சீனாவினுடைய பதில். சரி, அப்போ காங்கிரஸ் சபையை பொறுத்த வரைக்கும் இப்போ தைவானுக்கான உதவிகளை அமெரிக்காவால் ரொம்ப சுலபமாக கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியாட்டினாலும் இப்போ உலக அரசியலில் சீனாவை தனிமைப்படுத்துதல் இல்லாட்டி சீனாவுக்கு எதிரான செயலில் அமெரிக்கா ஈடுபடுதல் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு இன்றியமையாத மிக முக்கியமான டார்கெட். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காகவே இந்த தைவானுக்கான உதவிகளை அமெரிக்கா காங்கிரஸ் சபையின் சார்பாக வெளிப்படையாக அவங்களுக்கு அறிவிப்பை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அங்கே இடிச்சு நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான் அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டிய டாலர்ஸ் கடன் அப்படிங்கிறது தான்.
இது இல்லாமல் யூரோப்பாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், இவங்களும் இப்போ தைவானுக்கு உதவி செய்ய போகிறோம், அமெரிக்காவினுடைய பாதையில் நாங்களும் பயணிக்க ரொம்ப பெரிய அளவில் ஆசையுடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தைவானுக்கான கேஷ் மற்றும் அவங்களுக்கான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோன்னு சொல்கிறத யூரோப் இன்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ யூரோப்பினுடைய உதவி தைவானுக்கு கிடைக்க போகுது. அமெரிக்காவினுடைய உதவியும் காசும் இராணுவ பலமும் ஆயுதமும் இப்போது தைவானுக்கு கிடைக்க போகுது. அது இல்லாமல் தைவானை பாதுகாப்பதற்கு ஜப்பானும் உறுதி எடுத்திருக்கிறார்கள். இப்படி 3 முக்கியமான நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு ஒரு நாடு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் அது சீனா தான். 2026 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2026 ப்ரிடிக்ஷன் நம்பர் 1. தைவான் சீனா பிரச்சனை பெரிதாக இருக்கும். யூரோப், அமெரிக்கா, ஜப்பான் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து சீனாவுக்கு எதிரான பல விஷயங்களை 2026 செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கம்ப்ளீட் தலைப்புச் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஜின்பிங் அவர்கள் தான். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் வீடியோ. இன்னும் அடுத்தடுத்த ப்ரெடிக்ஷன் ஒரு 6 தினங்கள் நிறைய ஏஐயில் என்னெல்லாம் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு, ஜாப் ரிசர்ச்சாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், இல்லை நாம் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டமாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல இடங்களில் 2026 ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த பாகத்திற்காக காத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. தேவைப்படுவோர் பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.